குட் பேட் அக்லி படத்துடைய டீசர் மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு சார்? ஏப்ரல் 10 அஜித் தான் கெத்து. குறுக்க யாராவது வந்தாங்கன்னா வாயிலே ஒழுங்கு குத்து. என்ன சார் டிஆர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்களே? அப்படி இருக்கு டீசர். இது செய்யுங்க அப்படின்னும் போது செஞ்சுட்டு உடனே சிரிக்கிறாரு பயங்கரமா. அப்புறம் வந்து அவர் போய் டேரக்டரை கட்டி பிடிக்கிறது, டேரக்டர் வந்து அஜித்தை கட்டி பிடிக்கிறது, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கிளாப் பண்ணி ரசிக்கிறது. பல படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமே ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க. குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் அஜித் வந்து ஃபுல் இன்வால்மெண்ட். இல்ல சீரியஸா பார்க்கணும்னா ஜிவி அவங்க படத்துக்கே அவர் இந்த அளவுக்கு ஹைப் கொடுப்பாரான்னு தெரியல. குட் பேட் அக்லிக்கு தான் பயங்கர ஒரு ஹைப் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்ததுக்கு அப்புறம் உங்கள் ரிங் டோனை மாற்ற வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. ஒரு வேற ஒரு டைமென்ஷன்ல வந்து பாட்டுகள் போட்டிருக்கிறதாவும், வேற ஒரு மாதிரியான ஒரு ரீ ரெக்கார்டிங் பிஜிஎம்லாம் போட்டிருக்கிறதாவும், பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி திருந்தி தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரு லைஃப்பை வந்து அவர் சூஸ் பண்றாரு. ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பார்த்த ஸ்டோரி தானே அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துறாங்க. எப்படி வந்து பில்லா படம் அஜித் படத்தோட அக்மார் படம் இருந்துச்சோ, எப்படி மங்காத்தா படம் வந்து அஜித் படம் அக்மார் படமா இருந்துச்சோ, இந்த படம் அதாவது குட் பேட் அக்லி வந்து அஜித்தோட அக்மார் படம். ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ல பார்த்தாலே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி விசில் அடிச்சு கொண்டாடுவாங்க. இந்த அஜித்ல வந்து 3 கேரக்டர் வேற, குட் பேட் அக்லின்னு ஒரு 3 டைமென்ஷன்ல அஜித்தை பார்க்க போறாங்க. இந்த ஆடியன்ஸோட மனநிலை என்ன, எப்போ வந்து ஏப்ரல் 10 வரும். இந்த குட் பேட் அக்லிலையுமே விஜய் அவர்களோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே. எப்படி வந்து கோட் படத்துல அஜித்தோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து குட் பேட் அக்லில வந்து விஜயோட ரெஃபரன்ஸ் இருக்கு. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குட் பேட் அக்லி படத்துடைய டீசர் மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு சார்? ஏப்ரல் 10 அஜித் தான் கெத்து. குறுக்க யாராவது வந்தாங்கன்னா வாயிலே ஒழுங்கு குத்து. என்ன சார் டிஆர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்களே? அப்படி இருக்கு டீசரு. செமையா மாசா கிளாஸா சூப்பராக இருந்துச்சுல, நல்லா இருந்துச்சு, பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது பார்க்குற ஒரு காமன் ஆடியன்ஸ் நமக்கே அப்படி இருக்குன்னா அஜித் ரசிகர்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ட்ரீட்டாக இருந்திருக்கும்னு பாருங்க. சார் இப்போ டீசர் பார்க்கும்போதே நாம ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஆனால் மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது இன்னும் வேற விதமாக தெரிகிற மாதிரி இருக்கு. நீங்கள் என்னெல்லாம் சார் நோட் பண்ணீங்க? மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அஜித் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இறங்கி இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காரு. காலேஜ் போகும்போது எப்படி சந்தோஷமாக பல விஷயங்கள் செஞ்சு ஜாலியாக இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து அஜித் நடித்த மாதிரியே தெரியல. அஜித் வந்து இந்த படத்தில் வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டை கொடுத்து அந்த டீமோட எல்லாரோடையுமே பாருங்கள் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோடைய அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இது செய்யுங்க அப்படின்னும் போது செஞ்சுட்டு உடனே சிரிக்கிறாரு பயங்கரமா. அப்புறம் வந்து அவர் போய் டேரக்டரை கட்டி பிடிக்கிறது, டேரக்டர் வந்து அஜித்தை கட்டி பிடிக்கிறது, அங்கே இருக்கிறவங்கலாம் கிளாப் பண்ணி ரசிக்கிறது, அங்கே இருக்கிறவங்கலாம் சந்தோஷமா அஜித் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது. அது வந்து எப்படி சொல்ல, பல படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் அஜித் வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டில் நடிச்சிருக்காரு. பிரமாதமாக, அதாவது ஒவ்வொரு சீனும் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதை பண்ணுறது எப்படி நமக்கு தெரியுது இந்த மேக்கிங் வீடியோலன்னா அந்த ஒரு இன்வால்மெண்ட் அது வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காரு. எப்படி கார் ரேஸாக இருந்தாலும் அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும், பைக் ரேஸாக இருந்தாலும் அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். அது மாதிரி இந்த கதை வந்து அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இந்த கதையில் வந்து பயங்கர இன்வால்மெண்ட்டாக பண்ணியிருக்காரு. கதை என்னென்னா அஜித் வந்து ஒரு கேங்ஸ்டர், பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி திருந்தி தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு லைஃப்பை வந்து அவர் சூஸ் பண்ணுறாரு. ஆனால் பழைய எதிரிகள் வந்து தொடர்ந்து அவருக்கு தொந்தரவு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவரும் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கார். மறுபடியும் தொந்தரவு கொடுக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதெல்லாம் சரியாக வராது, இவங்களெல்லாம் நம்ம முடிச்சு கட்டினா தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் முடிச்சு கட்டுறாரு. இதுதான் வந்து கதை. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்தோட பாஷா வந்து இப்படி தான் இருக்கும். இதே பேட்டர்ன் கதை தான். ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருப்பார், ஒரு பெரிய தாதா, ஒரு மாஃபியாவாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட்டான ஒரு ஃபேமிலி லைஃப் ஒன்று லீட் பண்ணும்போது அவர் மறுபடியும் தொந்தரவு பண்ணுவாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கிளைமேக்ஸு. எப்படி ரஜினிகாந்துக்கு ஒரு பாஷாவோ அதே மாதிரி அஜித்துக்கு இந்த குட் பேட் அக்லி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்க சொல்றது படி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த படத்தின் மேல ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பார்த்த ஸ்டோரி தானே அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துறாதா குட் பேட்? இல்ல, ஏற்கனவே பார்த்த ஸ்டோரியா இருந்தாலும் பிரசன்டேஷன் ஒன்று இருக்கு.
பாருங்க, ரஜினிகாந்த் நடித்த பில்லா ரஜினி ஏற்கனவே நடித்த படம் தான். இது வந்து பார்த்த ஸ்டோரி. ரஜினி நடித்த அதே படம் அப்படியே வந்து பில்லாவை வந்து அஜித் வச்சு எடுத்திருந்தாங்க. எப்படி ஓடிச்சு ஏன்னா, ரஜினி வந்து மை நேம் இஸ் பில்லா, அப்புறம் வந்து வெத்தலையை போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி, அந்த பாட்டெல்லாம் வரும்போது சூப்பராக தியேட்டரில் வந்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. அதே கதையை வந்து மறுபடியும் அஜித் வச்சு எடுக்கும்போது எப்படி என்ஜாய் பண்ணாங்க பாருங்க. மாஸ் அட்ராக்ஷன் உள்ள ஹீரோவுக்கு இந்த மாதிரி கதையை தான் தேர்வு செய்யணும். இந்த மாதிரி கதையை தேர்வு செஞ்சால் தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் படத்தில் கொடுக்கறதுக்கு இருக்கும். ஒரு இந்த மாதிரி படங்கள் தேர்வு செய்யும்போது என்ன செய்யணும், ஒரு சைலண்டான ஒரு போர்ஷனையும் காமிக்கலாம், சாந்தமாக இருக்காருங்கிற மாதிரி காமிக்கலாம், அப்புறம் ஒரு பீரியடில் வந்து ஒரு பெரிய டானாக இருந்த மாதிரியும் காமிக்கலாம். அவரை வந்து மறுபடியும் தூண்டி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு போகும்போது அந்த இடத்துல எப்படி ஃபயராக இருந்த மாதிரி காமிக்கலாம். நவரசத்தையும் மிக்ஸ் பண்ணலாம், ஒரு பஞ்ச் டைலாக்கை கொண்டு வரலாம், பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்சஸ் கொண்டு வரலாம், ஒரு ரேஷ் கார் டிரைவிங் பைக் டிரைவிங் மாதிரியான சீக்வன்சஸ் காட்டலாம், ஒரு சேசிங் காட்டலாம், எல்லாத்தையுமே காட்டலாமே. இந்த மாதிரி கதை, அதாவது அஜித் மாதிரி மாஸ் ஹீரோக்கு இந்த மாதிரி கதை தான் ஃபிட்டின் ஆகும். அப்படி ஒரு கதையை தான் ஆதிக் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆதிக் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதனால் வந்து இது பழசாக இருக்குமா புதுசாக இருக்குமாங்கிறதுலாம் வேண்டவே வேணாம், அப்படி ஒரு டவுட்டே வேண்டாம். நிச்சயமாக ஒரு மாசாக இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இந்த பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அஜித்தை உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பாமா, அதான் உண்மை. சரி, இப்போ அந்த மேக்கிங் வீடியோவை பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் ஹக் பண்ற சீன் பார்க்கும்போது ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் சில படங்கள்ல ஒரு காம்போ வந்து செட் ஆகாது. ஆனால் இந்த படத்துல காம்போ பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது சார். இல்லைம்மா, ஆதிக் வந்து பேசிக்கலாக அஜித்தோட ஃபேன் பாய். அப்படி இருக்கும்போது அஜித் மேலே ஆதிக்கு ஆல்ரெடி வந்து சாதாரணமாகவே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது அஜித்தே இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது ஒரு எப்படி சொல்கிறது, அதில் மேக்சிமம் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த நவரசங்களையும் வந்து அதில் வெளிப்படுத்தி இந்த நடிகரை நம்ம எப்படிலாம் தியேட்டரில் பார்த்தோம், இப்போ நம்ம இந்த நடிகரை எப்படி ஸ்க்ரீனில் காமிக்கலாம் அப்படின்னு ஒரு இன்வால்மெண்ட் பார்த்தீங்களா. அது வந்து மேக்சிமம் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறதுக்கான முயற்சி தான் ஆதிக்கு இதில் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் கேளுங்க, ஜிவி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இந்த 18 செவ்வாய்க்கிழமை வருது இந்த மாதம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்ததுக்கப்புறம் உங்கள் ரிங் டோனை மாற்ற வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அதாவது வந்து என்ன சொல்ல வர்றா, எல்லாரோடைய ரிங் டோனும் ஏன் மாற்றுவாங்க, ஒரு பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ரிங் டோனாக எல்லாரும் மாற்றி வச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இந்த பாட்டுக்கள்லாம் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜிவி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஜிவி வந்து இந்த படத்தில் வந்து அஜித்துக்கு என்ன தேவையோ எல்லாருமே ஒரு இன்வால்மெண்ட் இருப்பான். ஜிவியும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு அஜித்தோடைய ஃபேன் பாய் மாதிரி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிரீடத்துக்கு அப்புறம் 19 வருஷம் கழிச்சு அஜித்தோட இந்த குட் பேட் அக்லியில் ஜிவி ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஜிவி வந்து அவருடைய இன்வால்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து படத்துக்கு மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டீசர்லாம் பார்த்தோம், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படி சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா, பயங்கரமாக பிரமாதமாக இருந்துச்சு. அப்படி ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் வந்து பாட்டுகள் போட்டிருக்கதாகவும் வேற ஒரு மாதிரியான ஒரு ரீரிகார்டிங் பிஜிஎம்லாம் போட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வருது. அது உண்மை. காரணம் என்னென்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஜிவியும் ஒரு யங்ஸ்டரு, ஆதிக்கும் ஒரு யங்ஸ்டர், அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே யங்ஸ்டர். இவங்களெல்லாம் அஜித் வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கியிருக்காருன்னு சொல்கிறதோட அஜித்தோட சேர்ந்து இவங்களெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி வேலை பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும். இல்லை, சீரியஸாக பார்க்கணுன்னா ஜிவி அவங்க படத்துக்கே அவர் இந்த அளவுக்கு ஹைப் கொடுப்பாரான்னு தெரியல. ஆனால் இந்த குட் பேட் அக்லிக்கு தான் பயங்கர ஒரு ஹைப் கொடுத்துருக்கிறாருன்றது தெரியுது சார். இல்லை அது காரணம் என்னென்னா, படத்துக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் ஒரு மாஸ் ஹீரோ படம் அப்படின்னும் போது அந்த ப்ரொமோஷனுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அஜித் மாதிரி படங்களுக்கு வந்து ஏதாவது அப்டேட்ஸ் வருமானு ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு அப்டேட் நேத்திக்கு வந்து இந்த டீசர் மேக்கிங் வீடியோ விட்டோன்னே அதை பார்த்து ஒரு என்ஜாய்மெண்ட், அதை பார்த்து ஒரு கொண்டாட்டம். இது என்னென்னா ஒரு ப்ரிப்பரேஷன், தயார்படுத்துறது தான். இப்போ வந்து படம் இப்படிலாம் இருக்க போகுது, இப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னும் போது அது வந்து அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஆடியன்ஸை வந்து மைண்ட் செட் பண்ணி கொண்டு வருது தான் தேட்டருக்கு. அப்படி ஆடியன்ஸ் வந்து 10ஆம் தேதி தேட்டரில் போய் உட்காரும் போது இதில் என்னென்ன காமிச்சாங்களோ டீசர் மேக்கிங் வீடியோவில் இதெல்லாம் காமிச்சதெல்லாம் ஸ்க்ரீனில் அஜித்தை பார்க்கும்போது, அதை வந்து மெயின் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த சவுண்ட் சிஸ்டம், அந்த தேட்டரோட, அந்த ஆடியன்ஸோட, அந்த கூட்டத்தோட உட்காந்து என்ஜாய் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நிச்சயமாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட் 2 ட்ரீட்டில் 3 ட்ரீட். அதாவது வந்து குட்டுங்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் அஜித் கொடுக்க போகிறாரு ஒரு ட்ரீட்டு, பேட் கேரக்டரில் அஜித் ஒரு ட்ரீட் கொடுக்க போகிறாரு, அக்லி கேரக்டர் ஒரு அஜித் ட்ரீட் கொடுக்க போகிறாரு. அஜித்தை வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரில் பார்த்தாலே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி விசில் அடித்து கொண்டாடுவாங்க. இந்த அஜித்தில் வந்து 3 கேரக்டர் வேறு, குட் பேட் அக்லின்னு ஒரு 3 டைமென்ஷனில் அஜித்தை பார்க்க போகிறாங்க. அவங்க வந்து எப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து இப்போ அதாவது ஆடியன்ஸோட மனநிலை என்னன்னா, எப்போ வந்து ஏப்ரல் 10 வரும், நம்ம எப்படா அந்த படத்தை பார்ப்போம், காலையில் 9 மணி காட்சி எப்போ நம்ம பார்ப்போம்
அப்படின்னு ஒரு வெறித்தனத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய மைண்டு ப்ரிப்பரேஷன் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படத்துக்கு இது தேவைங்கிறது மீறி ஒரு பெரிய நடிகரோட அப்டேட்ஸ் கொடுக்கும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு சந்தோஷம். ஏன் நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து ஏதோ ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது எனக்கு வந்து துணிவு அப்டேட் கொடுங்க ஐயா, துணிவு அப்டேட் கொடுங்க ஐயா, துணிவு அப்டேட் கொடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ரசிகர்கள் கேட்கலையே. அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பொலிட்டீஷியன், தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் இருந்தவர். அவர் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது போய் துணிவு அப்டேட் கேட்டாங்க எப்படி? அதாவது வந்து எப்படியாவது ஒரு அப்டேட் வேணும். நம்ம நடிகரை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சு, அவர் பைக் ஓட்டினாலும் மாசுங்கிறாங்க, கார் ஓட்டினாலும் மாசுங்கிறாங்க, துபாயில் கார் ரேஸில் ஜெயிச்சாலும் மாசுங்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், அந்த துபாய் ஆடியன்ஸ் பாருங்கள், அவர் ஜெயிச்சுட்டு ஓடி வரார். நம்ம அது இப்போ இது வந்து நம்ம எல்லாருமே காணொலிகளில் பார்த்தோம். அவருக்கே ஒரு சந்தோஷம். இப்போ அஜித்துக்கு வந்து எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் இறுக்கமாக இருந்தார். சில நாள் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு சில இதெல்லாம் வந்து அவருக்குள்ளேயே சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இறுக்கமாக இருந்தார். பொதுவாக வந்து பொதுவெளியில் வர்றது, மக்களுக்குள்ளே வந்து வர்றது இதெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்னைக்கு கார் ரேஸை ஜெயிச்சுட்டு ஒரு துள்ளி குதிச்சு ஒரு உற்சாகத்தோடு ஓடி வந்து அவர் மனைவி குழந்தையெல்லாம் கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் போது அந்த சீக்வன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போவே நமக்கு என்ன தெரியுதுன்னா அஜித் வந்து இப்போ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவரோட லைஃப்பை. செகண்ட் ஹாஃப் வந்து வேற மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ அந்த 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 ஆடிட்டோரியத்தில் இந்த ரசிகர்கள் பார்த்தீங்களா, தலைங்கிறதும் கடவுளை அஜித்துங்கிறதும் ஐயோ தலைன்னு கத்துறதும் இதெல்லாம் வந்து அஜித் வந்து எங்கேயுமே நேர பார்க்கல. காணொலிகளில் பார்த்துருக்கலாம், ஏதோ ஒரு தேட்டரில் இப்படி தான் கத்துறாங்கன்றத அஜித் கேட்டிருக்கலாம். பொது ஃபங்க்ஷனுக்கு அஜித் போகிறதில்ல. இதை நேர பார்க்கும்போது அஜித்கே ஒரு மனமாற்றம் வருது. அடடா நம்மளை வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களே, அது இந்தியாவில் இல்லை துபாயில் கொண்டாடுறாங்களே, அப்போனா வந்து நம்ம இந்த ஆடியன்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நல்ல படங்களை கொடுப்போம், கலகலன்னு அவங்களுடைய நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி சந்தோஷமாக ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணம்லாம் அஜித்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இருந்த மனநிலை மாறி அஜித் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மூடுக்கு வந்துட்டார். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த படத்தை வந்து இவ்வளோ உற்சாகமாக பண்ணியிருக்காருன்னா அது அவருடைய மனசு தான் காரணம். சரி, இப்போ சமீபத்தில் வெளிவர படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த டைரக்டரோ அல்லது ப்ரொடியூசரோ வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் வராதிங்க, நார்மலாக வாங்க, அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடோட போவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விடாமுயற்சி படத்திற்கும் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் குட் பேட் அக்லியில் வந்து அந்த டீமே வந்து பயங்கர ஹைப், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிங்டோனாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அதிக ஹைப் கொடுக்கும்போது அந்த ஹைப்பை ஃபில் பண்ணுற மாதிரி இந்த படம் அமையுமா சார்? இங்கே பாருங்கம்மா, இந்த படம் மாஸ் படம்மா, புரியுது உங்களுக்கு? இந்த படம் வந்து அஜித்துக்கான அக்மார் படம். வந்து தீனா படம் வந்து எப்படி அஜித்தோட இப்போ அக்மார் படமாக இருந்துச்சோ, எப்படி வந்து பில்லா படம் அஜித் படத்தோட அக்மார் படம் இருந்துச்சோ, எப்படி மங்காத்தா படம் வந்து அஜித் படம் அக்மார் படமாக இருந்துச்சோ, இந்த படம் அதாவது குட் பேட் அக்லி வந்து அஜித்தோட அக்மார் படம். அஜித் எப்படி நடிச்சிருப்பாருன்னா இந்த படத்தில் என்னென்ன வேணுமோ அத்தனை விஷயங்களையும் கொடுத்து நடிச்சிருக்காரு. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மங்காத்தா மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு தீனா அதாவது தீனா மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு ரக்கட் கேரக்டரில் பில்லா மாதிரி ஒரு ஸ்மெக்லர், இந்த மாதிரி காமிக்கும் போது அஜித்தை வந்து இன்னும் கொண்டாடுறாங்க. அதாவது வந்து ஒரு படி மேலே இல்லை 100 படி மேலே வந்து ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இந்த படத்தில் பாருங்கள், குட் பேட் அக்லின்னு 3 கேரக்டர் இருக்குது. குட்டுங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து வச்சுருங்க, பேட் அக்லி என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. குட் அஜித் வந்து நல்லது தான் செய்வார், அது தெரிஞ்சு போச்சு. பேட் அக்லியும் அக்லியும் என்ன அக்லி அஜித்தும் என்ன பண்ண போகிறாரு, என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்ன காட்ட போகிறாரு, எப்படி நடிச்சிருப்பாருங்கிற ஒரு இருக்குல்ல. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், மாஸ் என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் வந்து கோட் படத்தில் நம்ம அஜித் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, அது மாதிரி இந்த குட் பேட் அக்லிலையுமே விஜய் அவர்களோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவிற்கு உண்மை? ஏதாவது ரீசன் இருக்கா? நான் கேள்விப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கோட் படத்தில் அஜித்தோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து குட் பேட் அக்லியில் வந்து விஜயோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், இப்போ இந்த குட் பேட் அக்லிக்கு அப்புறமா வந்து இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவங்களோட சேர்ந்து அஜித் அவர்கள் படம் பண்ண போறாருன்னு ஒரு தகவலும் வந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதிக் கூடயே அடுத்தடுத்து 3 படத்தில் வந்து அவர் கமிட் ஆக போறாரு, ஆதிக்கே அவர்களை வந்து இயக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்? நான் சொல்ல முடியாதுமா. அஜித்தோடைய மூடு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரை பிடிச்சி போச்சு, ஒரு படம் வந்து சூப்பராக அமைஞ்சு போச்சுன்னா அது வந்து அந்த காம்போ வந்து திருப்பி தொடர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பர்டிகுலராக நம்ம அஜித்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து சிறுத்தை சிவாவோட சேர்ந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஹெச் வினோத்தோட இணையும் போது ஹெச் வினோத்தோடையும் தொடர்ந்து 3 படம் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆதிக்கோட இணைஞ்சிருக்காரு. ஆதிக்கோட இணைஞ்சிருக்கிற இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய போகிறது. சரி, நீங்கள் இந்த படம் வந்து ஒரு கிளாஸ் மசாலாவா
இந்த கிளாஸ் அஜித் படமா மாசான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக போதா இல்லைங்கன்னு நீங்கள் பாருங்கள். அது நடக்க தான் போகுது ஏப்ரல் 10ஆம் தேதி. அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஏன் தெரியுமா, ஒரு சில படங்களை பார்த்தாலே நம்ம ஒரு கேல்குலேஷனுக்கு வந்துடலாம். இந்த படம் இப்படி இருக்கும், இந்த படம் இப்படி இருக்கும்னு ஒரு சின்ன டீசர் வச்சு ஒரு மேக்கிங் வீடியோ வச்சு நம்ம சொல்லலாம். அப்படி பார்த்தா இந்த படத்தில் அஜித்தினுடைய இன்வால்மெண்ட்டு, ஆதிக்கோட ஃபேன் பாய் ஒரு மூமெண்ட்டு, ஜிவியோட மியூசிக்கு, இன்னும் கேமரா, அந்த டோட்டல் யூனிட்னோட க்ரூனுடைய இன்வால்மெண்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து ஒரு மேக்சிமம் அஜித் படமாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக அது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அஜித் ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டாக, கொண்டாடக்கூடிய ஒரு ட்ரீட்டாக இது இருக்கும். அதுலேயும் சந்தேகம் இல்லை. அப்படி ஒரு இருக்கும் பட்சத்தில் 99%, ஏன் 100% கூட சொல்லலாம், மறுபடியும் ஆதிக்கோட படம் இணைஞ்சு அஜித் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரசிகர்களுக்கும் உற்சாகம், வசூல் வேட்டையிலையும் அதிகமா சூப்பர் படத்தை ஒன்று கொடுக்கும்போது அந்த டைரக்டரோட மறுபடியும் ஒரு படம் இணையிறது தானே இயல்பான ஒரு விஷயம். அது நடக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி அஜித் வந்து அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நடிகர். குட் பேட் அக்லி டீசரை பற்றி ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து நீங்கள் எவ்வளோ ரசிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதுவரை எங்களோட இணைஞ்சிருந்து எங்களுக்கு பதில் அளிச்சதற்கு நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, ஏப்ரல் 10 அஜித் தான் கெத்து. குறுக்க யாராவது வந்தாங்கன்னா வாயிலே விழும் குத்துன்னு சொன்னேன்ல, இன்னொன்னையும் சேர்த்துக்குங்க. ஏப்ரல் 10 அஜித்துக்கு ரசிகர்கள் பிடிக்க போது பித்து. அதாவது அஜித் மேலே ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு அட்ராக்ஷன் ரசிகர்களுக்கு இன்னும் கூடுதலாக இருக்க போகுது. நல்லா இருக்கு சார், பொருத்தமாக இருக்குது சார். தேங்க்யூ சார். நன்றி.